Good morning students. Welcome to the component based technology online class. Okay. So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். That is nothing but the concept of menus. Creating menu. மெனுன்றது எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ணது தான் மெனுவான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். பட் ஸ்டில் இப்போ இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கிறது I have created a PDF for this lesson. இந்த PDF நம்ம எதுல ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Adobe Acrobat Readerல ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ இதுல மெனு வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க வியூ பண்ணீங்கன்னா yes, what you are thinking is correct. We are having the file menu, edit, view, window and then help. இதெல்லாம் வந்து நமக்கு மெனு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா சேர்ந்ததை வந்து we'll be calling it as menu bar அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெனுஸ் வந்து பாத்தீங்கன்னா it is very powerful tool. அதாவது எல்லா விதமான GUI யூஸ் பண்ணக்கூடிய ஆல் விண்டோஸ்ல வந்து மேக்ஸிமம் விண்டோஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்த மெனுஸை வந்து நம்மளால வியூ பண்ண முடியும். ஓகேவா, வியூ பண்ணிருப்போம், யூஸ் பண்ணிருப்போம். ஈவன் நீங்க எது வேணா திங்க் பண்ணி பாருங்க, MS ஆஃபீஸ் ஆகட்டும், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துலயுமே ஆல் த மேக்ஸிமம் ஆஃப் த விண்டோஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து வி யூஸ் தி மெனு. ஓகே, ஸோ இப்போ இந்த மெனுவினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் ஆக்குபைஸ் வெரி மினிமம் ஸ்பேஸ் இன் த ஸ்கிரீன். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்படின்றது வந்து வெரி லிட்டில் போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரீனை தான் ஆக்குபை பண்ணுது. ஆனா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா யூ கேன் டூ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், நிறைய சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து வித்தின் அ சிங்கிள் கிளிக் ஆஃப் மெனுல வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு மெனுக்குள்ளார வி ஆல்சோ ஹாவ் சம் சப் மெனு. இப்போ பாத்தீங்கன்னா சேவ் as other அப்படின்றதுல we have two menus, sub menus. send file குள்ளார also we have two sub menus. இந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஒன்னு கிளிக் பண்ணீங்கனாலும் ஈச் அண்ட் எவ்ரி கிளிக்கு உங்களுக்கு சில ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே, so this is called as the menu. so இந்த menus வந்து நம்ம காமனா என்ன பண்றோம் அப்படின்னா we are grouping all the commands so that user வந்து அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு கமாண்டுக்கும் ஒரு பட்டன் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா we are grouping the commands. இப்போ வந்து ஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நியூ, ஓபன், சேவ் as, சேவ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க எந்த விண்டோஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணாலும் ஃபைல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளார you'll be having கண்டிப்பா நியூ, ஓபன், சேவ் as இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி எடிட் குள்ள நீங்க வந்து போனீங்கன்னா கண்டிப்பா கட் காப்பி பேஸ்ட் இருக்கும். நீங்க எதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த கட் காப்பி பேஸ்ட், அன்டு, ரீடு இதெல்லாம் வந்து எடிட்ல இருக்கும். அந்த மாதிரி வியூ வந்து டிபெண்டிங் அப்பான் த யூசர்ஸ்க்கு தகுந்த அந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி வியூல வந்து நமக்கு வேரி ஆகும். பட் எல்லாமே வந்து உங்களுடைய விண்டோவினுடைய டிஸ்பிளே பேஸை வந்து பொறுத்து தான் இந்த வியூன்ற மெனுக்குள்ளார இருக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் சொல்றாங்க மெனுஸ் ஆர் யூஸ்டு ஃபார் குரூப்பிங் தி கமாண்ட்ஸ் ஸோ தட் யூசர் வந்து எந்த விதமான ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாம கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த ஒரு மெனு வழியா அவங்களால அதை ஈஸியா அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டியை, டாஸ்கை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஹவு டு கிரியேட் மெனு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ .NET பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு யூசர் டிஃபைன்டு மெனுஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு விண்டோஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர்ல வரக்கூடியது வந்து அந்த சாஃப்ட்வேருக்கான மெனு இல்லையா. இப்போ இதே மாதிரி ஒரு மெனுஸ் வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ல நான் வந்து எனக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் கால்ட் அஸ் தி யூசர் டிஃபைன்டு மெனு. இதுக்கு வந்து நமக்கு விஷுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா we are having a control called as menu strip control. எப்படி வந்து உங்களுக்கு பட்டன் கண்ட்ரோல், டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி we are having a special control to create the menu called as menu strip control. ஸோ இதுக்குள்ளார நீங்க நிறைய மெனு வந்து ஒரு ஐட்டமா நீங்க ஆட் பண்ணலாம். such as new, save, exit, file, edit இது மாதிரி நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒன்னையும் நம்ம என்னவா நம்ம கால் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்கா they are called as the menu items. so now according to the Visual Studio or the .NET என்னன்னா இது வந்து எல்லாமே சேர்ந்தது வந்து நான் உங்களுக்கு மெனு பார் சொன்னேன் இல்லையா, that is according to the Visual Studio .NET it is called as the menu strip. இதுல இருக்கக்கூடிய ஒன்னு வந்து ஒரு மெனு ஐட்டம். ஃபைலுங்கிறது ஒரு மெனு ஐட்டம், எடிட்டுங்கிறது ஒன் ஆஃப் த மெனு ஐட்டம். ஓகே, அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம we'll be having the access keys. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஓன்றக்கு அந்த ஓக்கு கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப இது வந்து நமக்கு ஆக்சஸ் ஆர் ஷார்ட்கட் கீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கீஸ் அப்படின்றது வந்து யூசர் ஆல்ட் கீயோட ஏதாவது ஒரு கேரக்டர் கீயை நம்ம பிரஸ் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் தி கரஸ்பாண்டிங் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் பிளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன்றது நமக்கு கிரியேட் ஆகும் ஃபைல் மெனுல. ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு நார்மலா ஆக்சஸ் கீஸ்ன்றது தனியா இருக்கும், ஷார்ட்கட் கீஸ் அப்படின்றது வந்து நமக்கு தனியா இருக்கும். ஆக்சஸ் கீயை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க மெனு வந்து உங்களுக்கு ஓபன் ஆகிதான் அந்த ஒரு கன்சர்ன் ஆப்ஷனை உங்களால சூஸ் பண்ண முடியும். பட் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்றது நீங்க வந்து வித்தவுட் ஓப்பனிங் த மெனு ஜஸ்ட் வந்து நீங்க கண்ட்ரோல் கூட ஏதாவது சம் கேரக்டரை நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அது வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி அண்ட் தென் கண்ட்ரோல் எக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு மெனுக்குள்ள போய் எடிட்ல போயிட்டு நீங்க கட் பண்ணணும் காப்பி பண்ணணும்ன்ற ஒரு இதுவே கிடையாது. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு இந்த சீன்றது இருக்குது, கண்ட்ரோல் பிளஸ் சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி ஷார்ட்கட். அது என்ன ஷார்ட்கட்ன்றதுக்கான இண்டிகேஷன் தான் இங்க கீழே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ ஆக்சஸ் கீஸ் ஆர் தேர், ஷார்ட்கட் கீஸ் ஆர் தேர். சோ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோல எப்படி ஒரு ஆக்சஸ் கீ கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஷார்ட்கட் கீஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு we'll be seeing a example. அதாவது நம்ம விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து ஒரு மெனு கண்ட்ரோல் எங்க இருக்குன்றது. So now let us look after the, இப்ப நான் விஷுவல் ஸ்டுடியோல இருக்கிறேன், அந்த மெனு ஸ்ட்ரிப் கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சூசிங் தி கன்சோல் அப்ளிகேஷன் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ண போறதால we are going to select the Windows Forms application. Okay, so Windows Forms application குள்ள போனாதான் நம்மளுக்கு அந்த டூல் பாக்ஸ் எல்லாமே வியூ ஆகும். So let us see now where the menu strip control இருக்குது. அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம எடுத்து drag பண்ணி போடும்போது நம்மளுக்கு அது எப்படி வந்து டிஸ்ப்ளே ஆகுதுன்றத மட்டும் இந்த ஒரு வீடியோ கிளிப்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் how to do the coding and all we will see in the next video. Okay, so இப்போ இதுல பாருங்கம்மா, we have lot of tools here because button control இருக்குது, check box இருக்குது, checked list box இருக்குது. இந்த மாதிரி we have lot of tools over here. இதுல ஒரு செப்பரேட் செக்ஷனே இருக்கு பாருங்க, menus and toolbar அப்படின்றதுல. so இதுல we are having the menu strip. இந்த menu strip நீங்க எடுத்து உங்களுடைய ஃபார்ம்ல drag பண்ணி போட்டீங்கன்னு சொன்னாக்கா you see here this is the menu strip. இதுல போய் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இந்த menu strip அப்படின்றது உங்களுடைய ப்ராஜெக்ட்ல இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இது நீங்க ஆட் பண்ணிட்டாலே உங்களால வந்து உங்களுக்கு தேவையான மெனு, சப் மெனு எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இந்த வீடியோ கிளிப்ல நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். அதனால ஜஸ்ட் இந்த ஒரு மெனு ஸ்ட்ரிப் கண்ட்ரோலை மட்டும் நான் உங்களுக்கு டிராக் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோ கிளிப் we will be discussing about how to create a menu. Okay, with 3 options, file, view and quit அப்படின்றத நம்ம டாப் லெவல்ல எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், அதுக்கான கண்ட்ரோல் அதாவது ஷார்ட்கட் கீஸ் நம்ம எப்படி கொடுக்க போறோம், ஆக்சஸ் கீஸ் நம்ம எப்படி கொடுக்க போறோம் எல்லாமே we will discuss in the next video. Thank you students.